விருச்சிக ராசி நட்சத்திரங்கள். விருச்சிக ராசி என்பது ஆழமான உணர்வுகளின், ரகசியத்தின் மற்றும் ஆன்மீக வலிமையின் ராசி. இந்த ராசியில் 3 சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம், கேட்டை. அவை தீவிரம், நட்பு மற்றும் பாதுகாப்பை பிரதிபலிக்கின்றன. இந்த நட்சத்திரங்களின் தெய்வீகச் சொற்பொழிவுகளை இப்போது உங்களுடன் பகிர்கிறேன். விஷாகா நட்சத்திரம். விஷாகா நட்சத்திரத்தின் மாயக்கதை. ஒரு தருணம் வருகிறது, வழி இரண்டாக பிரிகிறது. ஒன்று சுலபமானது, மற்றொன்று மிக அர்த்தமுள்ளது. அந்த தருணமே விஷாகா. இந்திரன், தேவர்களின் அரசன், மற்றும் அக்னி, நெருப்பின் தெய்வம் ஆகியோரிடமிருந்து பிறந்தது விஷாகா. இது இரட்டைய சக்தியின் நட்சத்திரம். விருப்பம் விழிப்பாக மாறும் இடம், ஆசை தவமாக மாறும் நேரம், அதுவே விஷாகா. இது ஒருபோதும் சமாதானமாக இருப்பதில்லை. இது தீவிரமாக விரும்பும் உண்மையையும் வெற்றியையும் ஒளியையும். இந்திரன் இதற்கு தைரியத்தை அளிக்கிறார். அக்னி இதற்கு தீவிரமான இச்சையை கொடுக்கிறார். இவர்கள் இருவரும் சேர்ந்து பாதையில் தடைகளை வெல்லும் உள்தீயை உருவாக்குகிறார்கள். ஞானிகள் கேட்டனர், நீ எப்போதும் இரண்டுக்கும் நடுவில் நீ யாரை தேர்வு செய்வாய்? விஷாகா பதிலளிக்கிறது, நான் ஒளியையும் இருளையும் தேர்வு செய்யவில்லை. இரண்டையும் எரித்து என் ஆத்மா தீயாக மாறும் வரை பயணிக்கிறேன். இவ்வாறு விஷாகா ஆனது வெற்றி, மாற்றம் மற்றும் ஆன்மீக பசியின் நட்சத்திரமாக உயர்ந்தது. உண்மையான வளர்ச்சி என்பது தொடர்பற்ற முடிவுகளால் அல்ல, உணர்ச்சிகரமான தீவிரத்தால் ஏற்படுகிறது என்பதை நினைவூட்டும் ஒளிக்கதிர். விஷாகா நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள். சின்னம் வளைவான வாயில் அல்லது அலங்கரித்த கதவை, மாற்றமும் வெற்றியும். தெய்வங்கள் இந்திரன் மற்றும் அக்னி, சக்தி மற்றும் சுத்தி. ஆட்சி கிரகம் குரு, ஞானம், விரிவடைதல், வாழ்க்கை நோக்கம். தோற்றங்கள் இரட்டைத்தன்மை, ஆசை, தீவிரம், வெற்றி, உள்மாற்றம். குணம் ராட்சச, தீவிரமான, ஊக்கமிக்க, சவால் செய்யும். அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரத்தின் மாயக்கதை. சில நட்சத்திரங்கள் வெற்றி காய்கின்றன, சில அர்ப்பணிப்பால் ஒளிர்கின்றன. அனுஷம் என்பது பின்னோக்கிப் பார்க்காத அன்பின் நட்சத்திரம். மென்மையானது, ஆனால் அதிராட்சியாக உறுதியானது. மித்திரன், நட்பின் தெய்வம் என்பவரிடமிருந்து பிறந்த அனுஷம் சத்தமில்லாமல் வலிமை காட்டும் நட்சத்திரம். அன்பின் ஒழுக்கம், அர்ப்பணத்தின் அமைதி, தர்மத்தின் அடையாளம். அது ஆட்சி செய்ய விரும்பவில்லை, அது இணைக்க விரும்புகிறது. மனங்களை இணைத்து தர்மம் பின்பற்றும் பாதையை அமைக்கிறது. அது சனினால் ஆட்சி பெறுகிறது, ஒரு கடுமையான குரு. ஆனால் அதன் உள்ளம் ஒரு தாமரை, சதுப்பில் வளர்ந்தாலும் பாதிக்கப்படாதது. முனிவர்கள் கேட்டனர், நீ கடின சூழ்நிலையில் எப்படி மலர்கிறாய்? அனுஷம் பதிலளிக்கிறது, ஏனெனில் என் வேர்களில் அர்ப்பணிப்பின் நீர் உள்ளது. நான் எப்போதும் சத்தியம் எனும் சூரியத்தை நோக்கி வளர்கிறேன். இவ்வாறு அனுஷமானது ஆன்மீக நட்பு, கட்டுப்பாட்டுடன் கூடிய அருள் மற்றும் நிலைத்த அன்பின் நட்சத்திரமாக விளங்குகிறது. கட்டுப்பாட்டிலும் அழகு மலரலாம் என்பதை நினைவூட்டும் ஒளிக்கதிர். அனுஷம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள். சின்னம் தாமரை, சோதனையில் பரிசுத்தம். தெய்வம் மித்திரன், நட்பு, ஒற்றுமை, தர்ம பிணைப்பு. ஆட்சி கிரகம் சனி, ஒழுங்கு, பொறுமை, ஆழ்ந்த கட்டமைப்பு. தோற்றங்கள் அர்ப்பணம், நட்பு, உறுதி, ஆன்மீக ஒழுக்கம். குணம் தாமசிகம், அடக்கமான, ஆழ்ந்த ஆன்மீகமாக மாறும். ஜேஷ்டா நட்சத்திரம். ஜேஷ்டா நட்சத்திரத்தின் மாயக்கதை. ஒவ்வொரு நட்சத்திரக் குடும்பத்திலும் ஒருவர் முதல் பிறப்பாக வருகிறார். அவர் அதிகம் ஒளிர வேண்டியதில்லை, ஆனால் மற்றவர்களின் பாரத்தை ஏற்க வேண்டும். அந்த நட்சத்திரமே ஜேஷ்டா. இந்திரன் என்பவரால் உருவான ஜேஷ்டா தர்மத்திற்கான பாதுகாப்பின் கடமையை ஏற்கிறது. அது அமைதியாகும், ஆனால் அதிர்ச்சிகரமான உறுதி கொண்டது. அது தாய்மையின் சாயல் கொண்டது, காவல்காரராக நின்று மற்றவர்களை பாதுகாக்கும் உணர்வு. ஜேஷ்டா சக்தியின் விலை என்ன என்பதை அறிந்துள்ளது. அது எதையும் காட்டிக்கொள்வதற்காக அல்ல, மற்றவர்கள் அதைச் சந்திக்க வேண்டாமென தானே பாதையை கடந்து வந்திருக்கிறது. முனிவர்கள் கேட்டனர், நீ எப்போதும் முன்னிலை வகிக்கிறாய், ஏன்? ஜேஷ்டா பதிலளிக்கிறது, ஏனெனில் யாராவது முதலில் தெரியாத பாதையை எதிர்கொண்டு பின்னர் வரும் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். இவ்வாறு ஜேஷ்டா ஆனது பாதுகாப்பு, முதிர்வு
மற்றும் தர்மத்தின் தலைமைச் சிகரமாக விளங்குகிறது. உண்மையான அதிகாரம் என்பது வாங்குவது அல்ல, ஆர்வமாக ஏற்கப்படும் கடமை என்பதை நினைவூட்டும் ஒளிக்கதிர். ஜேஷ்டா நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள்: சின்னம், ஆபரணம் அல்லது கடுகு, பாதுகாப்பு, அதிகாரம், தெய்வம். இந்திரன், தேவர்களின் அரசன், தர்ம காவலன், ஆட்சி கிரகம். புதன், அறிவு, வார்த்தை, நுண்ணறிவு தோற்றங்கள். முதிர்ச்சி, பொறுப்பு, ஆன்மீக வலிமை, தலைமையின் குணம். குணம்: தாமசிகம், ஆழமானது, நிலைத்தது, உணர்ச்சி மிகுந்தது. நன்றி. வணக்கம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.